ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 2 இயர் எல்எல்எம் ப்ரோக்ராம்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல இந்த எல்எல்எம் ப்ரோக்ராம்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 2 இயர் ப்ரோக்ராம், அதாவது எல்எல்பி படிச்சு முடிச்ச உடனே நீங்க எல்எல்எம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி வந்து யூஜியில் வந்து நம்மளுக்கு வந்து யூஜி பிஜின்னு இருக்கோ அதே மாதிரி வந்து லா டிகிரிஸ்ல வந்து எல்எல்பி அண்ட் எல்எல்எம் அப்படிங்கிற 2 ப்ரோக்ராம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் டிகிரி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்ல வரக்கூடிய 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து 5 இயர் பிஏ எல்எல்பி அப்படி இல்லைன்னா 3 இயர் எல்எல்பி அப்படிங்கறது நீங்க வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு எல்எல்எம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சிபிசிஎஸ் மெத்தட், அதாவது சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் சொல்லுவோம். இது வந்து சோயில்ல மட்டும்தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்குது. நிறைய பேர் வந்து காமனா டவுட் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அஃபிலியேட்டட் இருக்கு எல்எல்எம் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. வெயிட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து எல்எல்எம் ப்ரோக்ராம்க்கான அந்த அட்மிஷன் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அப்டேட் வந்து நீங்க வந்து சோயல், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால போயிட்டு நீங்க எல்எல்எம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல ஸ்பெசிபிகேஷன் சொல்லிட்டு தனியா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பிசினஸ் லா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் லா அண்ட் லீகல் ஆர்டர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இன்டர்நேஷனல் லா ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்ட் லா, கிரிமினல் லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, அதே மாதிரி டாக்ஸேஷன் லா, லேபர் லான்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி லான்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதுல உங்களுக்கு எது வந்து சூட்டபிளா இருக்கோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 ஸ்பெசிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அந்த இதை மட்டும் நீங்க தனியா எடுத்து உங்களால எல்எல்எம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற பாத்துடலாம். இந்த 2 இயர் எல்எல்எம் டிகிரிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எல்எல்பி டிகிரிஸ்ல நீங்க வந்து 45% அப்படிங்கறத நீங்க வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க இந்தியால ஏதாச்சும் ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க எல்எல்பி வந்து கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து இதுல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடையாது, ஓப்பன் ஆல் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நீங்க வந்து ஒன்னு 5 இயர் எல்எல்பி படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா 3 இயர் எல்எல்பி அப்படிங்கிற நீங்க வந்து கிளியர் பண்ணி பாஸ் அவுட் ஆயிருக்கணும். பாஸ் அவுட் ஆயிருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு ஃபீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 500, அதர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய டெட்லைன் வந்து லாஸ்ட் டேட் அடுத்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 16th வரைக்கும் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகே, இது அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு அப்ளை ஃபார் சோயல் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 2 இயர் எல்எல்எம் கோர்ஸ்னு சொல்லிட்டு. இந்த கோர்ஸ்க்கு நேர இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது பேசிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லாகின் ஐடி வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல இருந்து நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல நேம், அதே மாதிரி 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டையும் கரெக்டா ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் படி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் இருக்கக்கூடிய மெயில் ஐடி, அதே மெயில் ஐடி இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நீங்க லாகின் ஐடியை யூஸ் பண்ணி ஃபர்தரா உங்களோட அப்ளிகேஷன் வந்து மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு, இந்த இடத்துல பாஸ்வேர்டுங்கிற டேட் ஆஃப் பர்த் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு, இந்த இடத்துல டேட் மந்த் இயர் போட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க வந்து மேரிட் ஆன உமனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ரிலீஜியன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ரிலீஜியன் என்னவோ அந்த ரிலீஜியனை கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டியில உங்களுடைய சப் கேஸ்ட் வந்து என்னவோ அந்த கேஸ்ட்டை இந்த இடத்துல வந்து நீங்க அப்படியே பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க லால அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நீங்க
5 இயர் எல்எல்பி இல்ல பிஎல் நீங்க வந்து ஹானர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல 5 இயர் பிஎல்எல்பி நார்மலா அஃபிலியேட்டட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல 3 இயர்னா 3 இயர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து இந்த அப்ளிகன்ட் வந்து 3 இயர் எல்எல்பி நார்மலா அஃபிலியேட்டட் காலேஜ்ல படிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால எல்எல்பி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் உங்களுடைய எல்எல்பி லா இருக்கு இல்லையா, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நம்பரை கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க, உங்களோட யூனிவர்சிட்டியில் கொடுத்த நம்பர். நெக்ஸ்ட் வந்து எந்த மந்த் எந்த இயர் வந்து பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த மந்த் வந்து கொடுங்க. மோஸ்ட்லி வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னா இந்த மாதம் தான் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அந்த டேட் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணீங்கன்னா 7/2025 வந்துடும். இந்த இடத்துல ரெகுலேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து நியூ சிலபஸா இல்ல ஓல்டு சிலபஸ்னு கேட்டிருப்பாங்க. நீங்க ஓல்டுனா ஓல்டு கொடுங்க, நியூனா நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல எஸ்எஸ்எல்சி நீங்க வந்து ரெகுலர்ல பண்ணீங்களா இல்ல பிரைவேட்ல பண்ணீங்களா இல்ல ஓப்பன்ல பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரெகுலர் கொடுங்க. டிப்ளமோ நீங்க வந்து பண்ணிருந்தீங்க, டிப்ளமோ இல்ல வந்து ஹெச்எஸ்சி வந்து ரெகுலர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட யூஜி லா டிகிரிஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து ரெகுலரா தான் இருக்கும் அப்படிங்கறனால ரெகுலர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பயின்ற மொழி நீங்க வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட டோர் நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட் நேம், அதே மாதிரி உங்களோட ஏரியா நேம், உங்களோட சிட்டி, உங்களோட மாவட்டம் இதை கரெக்டா என்டர் பண்ணுங்க. வித் பின்கோட இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட சொந்த மாவட்டத்தை வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்கள் தகுதி தேர்வு மதிப்பெண் சிஜிபி முறையில் வந்து உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே டிஃபால்ட்டா இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில நீங்க வந்து எல்எல்பி கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சிஜிபிஏ வந்து இருக்காது. அப்படிங்கறனால மார்க்லயே நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். லைக் வந்து எஸ்ஆர்எம் டீம்டு யூனிவர்சிட்டியில நீங்க வந்து எல்எல்பி பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிபிஏ கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த இடத்துல மார்க் என்ட்ரி பண்ண தேவையில்லை. நீங்க அந்த பர்சன்டேஜ் மட்டும் போட்டா போதுமானது. சரிங்களா? அனைத்து பாடத்திலையும் ஓவரால் சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. அதை நீங்க பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நீங்க டிஎன்டிஎல்யூல பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் இருக்கும். டோட்டலா எத்தனை சப்ஜெக்டோ ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து கடைசி செம் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் டோட்டலா எவ்வளவு இருக்கு, அது எவ்வளவு நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 இருக்கு அப்படின்னா 2000 மார்க்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 2000த்துல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பெர்சன்டேஜ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆயிட்டு வந்துரும். ஸோ இதை வச்சுதான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு சீட் இல்ல கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்றதுல இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ அப்படியே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிலிட்டி கேட்டகரியில வரீங்க அப்படிங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. அதுக்கு உண்டான ஆவணத்தை கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். இல்ல அப்படின்னா நோனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களோட ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில வராங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து செகண்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. தேர்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஃபோர்த் வந்து என்ன வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா ஒன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடிடு நீங்க வந்து ஃபைனலா வந்து எந்த காலேஜ்ல வந்து படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த காலேஜ் நேமை இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிவியூ பேஜ் வந்து காமிப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும். பட் வந்து எல்லாமே வந்து கிளியரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேப்ல வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருந்து அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல போட்டோ அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஸ்டூடெண்டோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், நெக்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட், அதே மாதிரி 12th மார்க் ஷீட், அதே மாதிரி வந்து உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் நீங்க எல்எல்பி படிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு உண்டான கன்சாலிடேட் மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணா போதும். ஸோ யூஜி மார்க் ஷீட் வந்து பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதாவது நீங்க லைக் வந்து 3 இயர் முன்னாடி ஒரு யூஜி பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. நீங்க ஃபைனலா வந்து எல்எல்பி 3 இயர் எல்எல்பியோ இல்ல 5 இயர் பிஎல்எல்பியோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான மார்க் ஷீட் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும். அதே மாதிரி ஃபைனலா உங்களுக்கு வந்து டிசி கொடுத்துருப்பாங்க. அந்த டிசி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 250 கேபிக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற பேஜுக்குள்ள போகும். அதுல நீங்க ஒன்ஸ் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் ஆகும். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய போன்லயே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
பட் இப்போ வரைக்கும் நீங்க படிச்ச காலேஜ்ல உங்களுக்கு வந்து குடுக்கல அப்படின்னா வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டெட்லைன் அப்படிங்கிறது அடுத்த மாசம் 8ஆம் தேதி அடுத்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க படிச்ச அந்த காலேஜ்ல வந்து டிசி, 12th டிகிரிஸ், மார்க் ஷீட் இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்குள்ள நீங்க வந்து பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்ஸ் நீங்க வந்து ரெடி பண்ணி சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். எப்படி வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து சப்மிட் பண்றதுங்கற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மட்ல நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3 இயர் எல்எல்பின்னு இருக்குது. இதுல நீங்க வந்து 2 இயர் எல்எல்எம் ப்ரோகிராம் சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிட்டு, நீங்க இதே போல உங்ககிட்ட என்ன இல்லையோ, இப்ப லைக் வந்து உங்ககிட்ட டிசியும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் வந்து இல்ல அப்படின்னா அத மட்டும் நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சோ என்டர் பண்ணி இதே ஃபார்மட்ல நீங்க வந்து உங்களோட சிக்னேச்சர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே போட்டு நீங்க வந்து ஃபைனலா வந்து அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் வந்து ப்ரொசீஜர் எல்எல்எம் ப்ரோகிராம்க்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான ஒரு ஃபார்மட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு எல்எல்எம் ப்ரோகிராம்க்கு நீங்க அப்ளை பண்ணி குடுங்கனாலும் நம்ம டீம் சைடுல இருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா சேவை சர்வீசஸ் வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். நீங்க எங்கள வந்து கான்டாக்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இன்ஸ்டா பேஜ் வந்து குடுத்திருக்கோம். அங்க போயிட்டு நீங்க நீட் டூ அப்ளை எல்எல்எம் ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஎம் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிப்போம். அந்த ஃபார்மட்ட எங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் ரிட்டன் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணிடுவோம். இதுதான் வந்து கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.